நல்லா தான் இருக்கும். தளபதி படமாச்சு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவருக்காக தான் வந்தோம். ஜாலியா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். புரியல. இல்ல இல்ல இப்பதான் வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்பதான் வந்தோம். இங்க வைபா இருக்கு. நான் டிவில பாக்குறத விட இங்க கட்டிவிட சாங்லாம் செம்மையா இருந்துச்சு. அதுக்காக தான் இங்க வந்தோம். புரியல. பயங்கரமா இருந்துச்சு. லிரிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் பாடுறதுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர். அவர் எப்பவுமே அழகுதான். நான் எப்பவுமே அழகா இருந்தாரு. தான் குஷி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்டிஎஸ் சூர்யாவுக்கு வந்து மில்லியன் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த மாதிரி ஒரு மெமரபுளான ஒரு ஃபிலிம் கொடுத்ததுக்கு. 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஃபேவரட்டான படம். கேடிவியில் எப்போ போட்டாலும் 7 மணி ஸ்லாட்டில் போடுவாங்க. எப்போ போட்டாலும் உட்காந்து ஃபுல் படம் பார்த்துட்டு தான் வருவேன். இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. அதான் இப்போ கமலாவில் 9 AM ஷோ பார்த்துருக்கேன். இப்போ அடுத்து ரோஹிணி போகிறேன் 12:30 மணி ஷோக்கு. அதான் எல்லாரும் பாருங்க. கில்லி எப்படி பெரிய சக்ஸஸ் ஆச்சோ, கில்லி வரிசையில் சச்சின் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. இப்போ அடுத்து குஷி ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். மினிமம் ஒரு 10 to 15 crore எதிர்பார்க்கலாம். போய் படத்து பார்த்து வந்தேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 50-60 வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ தளபதி சின்ன வயசுலேருந்து தளபதி ஃபேன் தான். ஸோ அவர் படம் எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ இந்த ரீரிலீஸ் இன்னும் ஒரு 2-3 ரீரிலீஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணுறேன். செம்ம வைப் ப்ரோ. எல்லா பாட்டும் வந்து ஒரு 2-3 வாட்டி போட்டாங்க, மேஷப்ஸ் போட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக இருந்தது. ஃபன்னாக ஒரு 3 hours போனதே தெரில. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. தளபதியோட கியூட்னஸ் நான் சின்ன வயசில் இருக்கும்போது தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் இப்போ ஒரு மெச்சூரிட்டி வந்து இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தது. ஒரு ஃபன்னாக இருந்தது. சாங்ஸ் எல்லாம் வைப் ப்ரோ. மெயினாக டைலாக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும். சாங்ஸ்லாம் அல்டிமேட். ஒவ்வொரு சாங்ஸை வந்து 2-3 வாட்டி போட்டதில் நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ தாறுமாறாக இருக்குது. அதாவது சின்ன வயசில் பார்த்துருப்போம் படம்லாம், டிவியில் பார்த்துருப்போம், படத்தில் தேட்டரில் பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ ஃபேன்ஸ் கூட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு நல்ல வைப்பாக இருக்குது, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதான் இவ்வளோ மக்களை சம்பாதிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. அவரோட படங்கள் இதுக்கப்புறம் ரீரிலீஸ் பண்ணாலும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ஃபேமிலியாக. ஸோ அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக சிரிப்பாக வருது. தளபதியை பார்த்துட்டு தேட்டரில் ஃபேன்ஸ் கூட பார்க்கும்போது அந்த க்யூட்டான எக்ஸ்பிரஷன்லாம் நல்லா ஜாலியாக க்யூட்டாக இருக்குது. சிரிச்சுட்டே தான் இருக்க முடியுது. குழந்தை மாதிரி பண்ணுறாரா சின்னதெல்லாம் ஒரு இப்போ கிரிஞ்சாக இருக்கும். நான் அந்த டைமில் பார்க்கும்போது நல்லா க்யூட்டாக இருக்குது. டான்ஸ்லாம் அடிச்சுக்க முடியாது. இந்த இதில் ஸ்டெப்ஸ் அவ்வளோ இருக்காது. பட் க்யூட்டான சின்ன சின்ன ஸ்டெப்லாம் நல்லாவே இருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு. அவங்க காம்பினேஷன் அப்போத்துல இருந்தே நல்லா இருக்கும். நல்லா இருந்தது. நல்லா க்யூட்டாக நல்லா பேரா என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. எல்லா பாட்டுக்கும் ஆடினாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஆட முடியல எல்லாரும். ஸோ இன்னொன்று வந்து அவர் தேட்டர் ஓனரே வந்து திரும்ப போடுறோன்ட்டு இன்னொரு வாட்டி போட்டு ஆட வச்சாங்க. நல்லா இருந்தது ஜாலியாக. துல்லாத மனம் துள்ளும் போடலாம். ஸோ பழைய படங்கள் எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபர்ஸ்ட் படம் நாளைய திருப்பியே போடலாம். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்தது கிடையாது. ஸோ அதுலேருந்து போட்டாலே எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஐயா படம் என்ஜாய் பண்ண சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. நல்ல என்ஜாய்மெண்ட். 2.25 மணி நேரம் படம்னாங்க. அவ்வளோ பெரிய படம். ஒரு டைம் போனதும் தெரில. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட், அப்படி ஒரு ஃபீல். இப்படி அதாவது வந்து ஸ்மால் ஸ்கிரீன்ஸை நிறைய பார்த்த மூவி, நிறைய தடவை பார்த்தது. இப்போ பிக் ஸ்கிரீனில் பார்த்து திரும்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு ஃபீலு, ஒரு கூஸ்பம்ஸோட இருக்க சில எமோஷனல் ஆகுது, ஃபீலிங்காக இருக்கு. நம்ம அவங்க சில விஷயம்லாம் அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இதை சேருவாங்களா அப்படின்ற ஃபீல் தெரியுது. எனக்கு என்னதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஃபீல் இல்லை. அவங்க காம்போ நல்லா இருக்கு. ஆல்ரெடி நான் திருமலையில பார்த்தது இங்க. அகைன் வந்து இந்த பிக் ஸ்கிரீன்ல எனக்கு பார்க்க கிடைச்ச ஒரு வாய்ப்பு வந்து குஷியில தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்க்குறப்ப வந்து இவங்களோட காம்போ வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு ஹீரோயின் அந்த இல்லாம அவங்களோட ஒரு காமெடி, ஒரு எமோஷன், ஒரு ஈகோயிஸ்ட் அந்த சீன்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப வந்து வித்தியாசமா நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறப்ப. விவேக் அவர் அவரோட காமிக் சென்ஸ் வந்து நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது, குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் அவரு.
இதெல்லாம் தெரியாமையாக இருக்கு. அந்த பாட்டுக்காக ஒன்ஸ் மோர் போட்டு பசங்களை எல்லாத்தையும் எழுப்பி விட்டு ஆட வச்சாங்க. அந்த மாதிரி வைப் பண்ண கமலா தேட்டர். குறிப்பா எனக்கு தான் வேட்டைக்காரன் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். ஏன்னா வேட்டைக்காரன் வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரேட்டு. அதுவும் இல்லாம அதுல வந்து ஒரு இப்ப இருக்க மாதிரி ஒரு சைல்டிஷான ஒரு காமிக் ஆக்டும் பிளஸ் ஒரு ஆக்ஷனா எமோஷனலா எல்லாமே இருக்கும் அதுல. அந்த இதுல வந்து எனக்கு ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கும். ஸோ அந்த படம் திரும்ப ரிலீஸ் ஆச்சுன்னா எனக்கு அது ஃபேவரட்டா இருக்கும் தோணுது. ஆல்வேஸ் இளைய தளபதி.